ஏஐங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரைட்டுங்களா? எப்போவுமே டோன்ட் நேரோ டவுன் இன் ஒன் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம், ரைட்டுங்களா? அடுத்தது வந்து அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாத் தவிர பழைய ஐஐடி எடுத்துக்கோங்க, ஐஐடி சென்னை, ஐஐடி பாம்பே, கரக்பூர், டெல்லி, இவங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஜியில் கோர்ஸ் கொடுக்குறதில்ல, பிஜியில் கொடுக்குறது அது வேறு விஷயம். அதே மாதிரி நீங்கள் வந்து சைடு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறதுல தப்பே கிடையாது, ஏன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் ஏஐ பற்றி பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டேட்டா சயின்ஸ் சொல்கிறீங்க, டேட்டா சயின்ஸ் கூட வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேர்ன் அபவுட் த பேசிக்ஸ், பட் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ளக்கின்ஸ் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போய் கோட் இன்டர்ப்ரெட்டர் இன் சாட் ஜிபிடின்னு போடுங்க. ஐ ரிப்பீட், கோட் இன்டர்ப்ரெட்டர் இன் சாட் ஜிபிடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, வில் டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் வில் பிகம் அப்சல்யூட் அப்படின்னு அனலிட்டிக்ஸ் யூஎஸ்லேயே பேசியிருக்காங்க. லாட் ஆஃப் சயின்டிஸ்ட் ஹவ் ஸ்போக்கன், யூடியூப்லேயும் வீடியோ இருக்குது. அதுக்காக டேட்டா சயின்ஸ் வேலை இல்லைன்னு நான் சொல்லலை. டேட்டா சயின்ஸில் நீங்கள் வரணுன்னா யூ ஷுட் நோ டு யூஸ் கோட் இன்டர்ப்ரெட்டருங்கிற ஒரு ப்ளக்கினை யூஸ் பண்ண தெரியணும். அது தெரிஞ்சால் சத்தியமாக நல்ல ஜாப் இருக்குது. கூகுள் மேப் எப்போ யூஸ் பண்ணாங்க, எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? லாங் பேக். அப்போ யூஸ் பண்ணும்போது இது ஒன்லி சும்மா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் இம்மர்சிவ் டெக்னாலஜி கூட வந்துருச்சு. எப்படி அப்டேட் ஆகிட்டே போச்சு, அதே மாதிரி தான் எல்லா டூல்ஸுமே தெர் வில் பி அப்டேட். யூ ஷுட் நோ டு யூஸ், யூ நீட்ஸ் டு அப்ளை, இது எல்லாமே. ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் சொல்கிறேன், ஜென்ரலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதனால தான் ஈவன் பிக் கண்ட்ரி, பிக் எஜுகேஷனில் இருக்கிற யூஎஸ் மாதிரி கூட தே டோன்ட் ஆஃபர் யூஜியில் அவ்வளோ ஆஃபர் பண்ணல. மேபி சம் ரிமோட் டாப் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதில் யூ லேர்ன் அபவுட் ஏஐ, டேட்டா சயின்ஸ், நத்திங் ராங். பட் ஸ்டில் அது இல்லை சார், நல்ல காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, எனக்கு இன்னொரு காலேஜில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் தான் கிடைக்குதுன்னா படிங்க, கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பட் இன்றைக்குமே ஆல்வேஸ் டேக் அ ப்ரைமரி ஃபீல்ட், அதுதான் எங்களுடைய அட்வைஸ். இப்போ வந்து பைத்தான் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைம். பட் பைத்தானை கூட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மோஜோன்னு ஒரு லாங்குவேஜ் வந்துருச்சு, மோஜோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் ஆல் ஏஐ. நீங்கள் வந்து கூகுளில் போய் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வரதே வந்து லிங்க் வந்து மோஜோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபார் ஆல் ஏஐன்னு சொல்லுது. இட் இஸ் ஃபாஸ்டர் தென் பைத்தான், இஸ் காட் பெட்டர் ஃபியூச்சர். ஸோ இது வந்து இம்மிடியட்டாக நடக்காது. இந்த ஸ்பேஸ் ஆஃப் 6 இயர்ஸில் இட் வில் ஸ்டார்ட் கம்மிங். இதுதான் இப்போ தான் இனிஷியலாக வந்து எம்ஐடி வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து C++ வந்து இட்ஸ் அ மதர் ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது கார்பன் அப்படின்னு கூகுளுடைய கார்பன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தட் மைட் ரீப்ளேஸ் C++. பட் இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். இன்றைக்கி நடக்க போகிறதில்ல. நான் அதனால சொன்னேன், நான் சொல்லும்போது நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறீங்க. நான் சொல்கிறது ஃப்யூச்சரில். ஸோ நான் என்ன சொல்கிறேன், லேர்ன் பேசிக் C++ தெரிஞ்சுக்கோ, இல்லைனா பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கோ, தப்பே கிடையாது. பட் லேர்ன் அபவுட் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் விச் இஸ் கம்மிங் அப், அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியணும். இப்போ இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நான் வந்து எனக்கு வெறும் C++ தெரியும், எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கும்னா ஒரு கிடைக்கும், ஒரு 3 to 4 lakhs. பட் இப்போ இவர் இருக்கார், இவர் வந்து C++ தெரியும், இவருக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிற மோஜோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா கம்பெனி வில் ப்ரிஃபர் ஹிம் டு கிவ் ஃபார் ஹையர் சேலரி, அவ்வளோதான். ஸோ வந்து சாய்ஸ் இஸ் யுவர் யூனிட். இது இந்த மோஜோ லாங்குவேஜ் இந்த மாதிரி காட்லின் இருக்குது, நிறையா இருக்குது, ரஸ்ட் இருக்குது, கோ இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த ப்ரோக்ராமிங் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. யூ நீட் டு லேர்ன்.